ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா உச்சபட்ச வயது வரம்பு வந்து பார்த்தோம்னா அனைத்து பிரிவினருக்கும் 2 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு மாவட்டத்துலேயும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸு ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தாலுக் வைஸ் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த பிடிஎஃப் எல்லாமே அப்டேட் பண்ணுற பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். நான் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி, எப்படி விண்ணப்பிக்கணும், லாஸ்ட் டேட் என்ன டீட்டெயிலும் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மாவட்டம் வந்து பார்த்தோம்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அது ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அந்த வர நோட்டிஃபிகேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா வர ஜாப் பற்றி அப்டேட் கொடுப்போம். ஏது நான் சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஷார்ட் டைம் தான் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு மாவட்டத்துக்கு நம்ம 6-10க்குள்ளே விண்ணப்பிக்கணும். ஒரு மாவட்டத்துக்கு 10ஆம் தேதி, ஒரு மாவட்டத்துக்கு 13, ஒரு மாவட்டத்துக்கு 15ஆம் தேதி. கொஞ்சம் கம்மியான பீரியட் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம உடனே நோட்டிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உடனே அப்ளை பண்ணணும். இதை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன், சரிங்களா? சப்போஸ் என்னால் அந்த மாவட்டத்துக்கு சொல்ல முடியலன்னா நீங்களே பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணிடுறேன். நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தோம்னா அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எல்லா பேரும் நம்ம நண்பர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஏன் அப்படின்னா வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துலேயும் 100லேருந்து 150க்கு மேலே இருக்குது, சரிங்களா? ஒரு சில மாவட்டத்தில் 100க்கு கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணணும். குரூப் 4ஓட வேக்கன்ட் அதிகமாக வரும். டீட்டெயில் பார்த்துடலாம். நம்ம வந்து பார்த்தோம்னா சும்மா ரஃபாக என்னென்ன எப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது. அந்த இதை பார்த்துட்டு இப்போ எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம், எவ்வளோ வேக்கன்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு தமிழக அரசில் வந்து பார்த்தோம்னா கிராம உதவியாளர் போஸ்டிங் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 5 மாவட்டத்தில் நான் வந்து பார்த்தோம்னா ஒரு 15-20 மாவட்டத்துக்கு செக் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு. ஸோ உங்கள் மாவட்டத்துக்குலாம் வந்திருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த 2 இடத்துலையும் பாருங்கள். இப்போ ஒரு மாவட்டத்துலையும் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு சில மாவட்டத்தில் 100லேருந்து 150க்குள்ளே வேக்கன்ட் இருக்குது. ஒரு சில மாவட்டத்தில் 50க்குள்ளே இருக்குது, 100க்குள்ளே இருக்குது, சரிங்களா? இப்படி பார்த்தோம்னா ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து 38 மாவட்டம். இது பிரகாரம் 100லேருந்து 150 வந்துச்சுன்னா நமக்கு வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா 3500லேருந்து 4000 வரைக்கும் இருக்கும். இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது, சரிங்களா? எல்லா பேரும் அப்ளை பண்ணணும், சரிங்களா? எப்படி விண்ணப்பிப்பது, இது நார்மலாக வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிவிட்டு இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். எப்படி விண்ணப்பிக்கிறது எப்படின்னு வந்து பார்த்தோன்னா த்ரூ ஆஃப்லைன் மோடு தான். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வெப்சைட் இருக்கும், சரிங்களா? இப்போ திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட வெப்சைட்டில் போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம பூர்த்தி செய்து ஆஃப்லைனில் அனுப்பணும், சரிங்களா? தபால் மூலமாகவோ நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பணும். ஒரு மாவட்டத்துக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அந்த மாவட்டத்துக்கு எப்படி வெரிஃபை பண்ணுறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து எத்தனை மாவட்டத்திற்கு வந்துள்ளது, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மாவட்டத்துக்கு வந்திருக்கு, சரிங்களா? ஒரு சில மாவட்டத்துக்கு நான் வெரிஃபை பண்ணாமல் இருப்பேன், அதனால் சொல்கிறேன் 10 மாவட்டத்துக்கு வந்திருக்கு. எல்லா மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சரிங்களா? கடைசி தேதி என்ன, இந்த கடைசி தேதி வந்து பார்த்தோம்னா ஒரு சில மாவட்டத்துக்கு மாறுபடும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டேட் வரும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு மாவட்டத்துக்கு 6ஆம் தேதி, இந்த மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 15ஆம் தேதின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்துலேயே வந்து பார்த்தோம்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதத்துக்குள்ளேயே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? மொத்த பணியிடங்கள் எவ்வளோ வரும், இது வந்து பார்த்தோம்னா தாலுக் வைஸ் கொடுக்குறாங்க. ஒரு தாலுக்கில் எவ்வளோ வேக்கண்ட் வருதோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ நான் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் 30 இருக்குன்னு நினைக்கிறேன். மித்த மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா 100க்கு மேலே இருக்குது, சரிங்களா? இது மாவட்டத்துக்கு மாறுபடுது. நம்ம பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தாலுக்கா வாரியாக, அதாவது வட்டம் வாரியாக பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன், சரிங்களா? அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே பார்த்துக்கலாம், நான் அதுவும் சொல்லி தந்துடுறேன். உங்கள் மாவட்டத்திற்கு வந்துள்ளதா, நான் இப்போ இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறேன், அதில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுறேன். இல்லைன்னா நீங்களே செக் பண்ணிக்கலாம். கல்வி தகுதி என்ன, இது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. 8th அப்ளை பண்ணியிருக்கவங்க, படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ண முடியுமான்ட்டு. இல்லை நண்பா, இது வந்து பார்த்தோம்னா நம்ம 10th முடிச்சிருக்கணும். கல்வி தகுதி வந்து பார்த்தோன்னா இதுக்கு 10th தான். இதர தகவல்கள் வேணும்னாலும் சரி, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் விண்ணப்பிக்க ஒரு வாரம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ இன்றைக்கி 2/10ஆம் தேதி, நம்ம ஒரு மாவட்டத்துக்கு 6ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். நமக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. இந்த வாய்ப்பை நம்ம தவறாமல் பயன்படுத்திக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லா பேத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஆஃப்லைன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது, காசு கட்ட தேவையில்லை. நம்ம விண்ணப்பம் மட்டும் போட்டால் போதும், நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். அதனால் கண்டிப்பாக இதுக்கு விண்ணப்பம் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் வாங்க பாருங்கள். இப்போ நம்ம எந்தெந்த மாவட்டத்துக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், சரிங்களா?
இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா இது நான் டெலிகிராம் சேனலில் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஈரோடு மாவட்டம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா மொத்தம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 126 பணியிடங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 6/10. இது பார்த்துக்கோங்க. ஈரோடு மாவட்டத்துக்கு 6ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ண நமக்கு 4 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி நிறைய பேர்த்த அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கவங்கள. தாலுக்கு வைஸ் பார்த்துடலாம். ஈரோட்டில் 9 வேக்கண்ட்டு, பெருந்துறையில் 39, மாடக்குறிச்சியில் 15, கொடுமுடியில் 10, கோபிச்செட்டிப்பாளையம் 19, சத்தியமங்கலத்தில் 7, பவானியில் 11, அந்தியூரில் 14, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்பியூரில் வந்து பார்த்தோம்னா 16, அதுக்கப்புறம் தாளவாடியில் 1 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா வேலூர் மாவட்டத்தில் வெறும் 30 பணியிடங்கள் தான் இருக்குது. இது அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தோம்னா 13/10. விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்கேன். வேலூரில் 4, காட்பாடியில் 9, குடியாத்தத்தில் 8, அணைக்கட்டில் 8, கீவாக்குப்பம் சொல்லியிருப்பாங்க அந்த தாலுக்கில் வந்து பார்த்தோன்னா 1 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 11/10/2025. மொத்த பணியிடங்கள் 139. பாருங்களேன், 100க்கு மேலே இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக இது எல்லாமே அப்ளை பண்ணணும். திருவாரூரில் 7, குடவாசல் 21, நன்னிலத்தில் 16, வலங்கைமானில் 12, நீடாமங்கலத்தில் 9, மன்னார்குடியில் 29, திருத்துறைப்பூண்டியில் 11, உத்தமநல்லூரில் 21, முத்துப்பேட்டையில் 13. இது மாதிரி தாலுக்கு வைஸ் கொடுத்துருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா நண்பர்களே? அடுத்து வந்து பார்த்தோன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. சேலம் அதில் பார்த்தோம்னா மொத்த பணியிடங்கள் வந்து இது தலைவாசல் 12, காடையாம்பட்டியில் 12, சேலம் 7, சேலம் மேற்கில் 3, பெத்தநாயக்கன்பாளையத்தில் 2, எடப்பாடியில் 4. அதே இன்னொரு ஃபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா மேட்டூரில் 10, ஓமலூரில் 17, ஆத்தூரில் 8, அடுத்து வந்து பார்த்தோன்னா வாழப்பாடியில் 14, கெங்கவள்ளியில் 4. சரிங்களா? இந்த மாதிரி தாலுக்கு வைஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்துருச்சு, திருச்சி மாவட்டத்துக்கு வந்துருச்சு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்துருச்சு. இதை நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா தாலுக்கு வைஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தோட வெப்சைட் லிங்க் ஓப்பன் பண்ணணும். அது வந்து எப்படி நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாலுக்கு வைஸ் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தாலுக்கு வைஸ் வந்து பார்த்தோன்னா PDF கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த தாலுக்கில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும். இந்த இடத்துல எல்லா வெப்சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி அனுப்பணும். லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க 6/10. சரிங்களா? இப்போ இந்த ஒரு தாலுக்கை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதில் ஒரு தாலுக்கை கிளிக் பண்ணியிருக்கேன். ஈரோடு தாலுக்கை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் கிளிக் பண்ணியிருக்கப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி PDF ஓப்பன் ஆகும். அதில் மொத்தம் எவ்வளோ பணியிடங்கள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன கிராமம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கிராமத்தில் வந்து பார்த்தோம்னா இப்போ வரிசை எண் 1 இந்த கிராமத்தில் வந்து பார்த்தோம்னா எஸ்சி பிரிவினை சேர்ந்தவங்கள், அதாவது அட்டவணை வகுப்பினர் வந்து பார்த்தோன்னா பொது ஆண்கள் பெண்கள் இருவரும் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே 9 கிராமம் கொடுத்துருப்பாங்க. அந்த 9 கிராமம் இங்கே கொடுத்துருக்காங்களா? இந்த 9 கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயிலாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நமக்கு இருக்கா அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் எந்த தாலுக்கு அப்படின்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கூட சொல்கிறேன். இல்லை நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். சரிங்களா நண்பர்களே? இது என்னென்னா ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா எல்லா பேத்துக்கும் வயது வரம்பு வந்து பார்த்தோன்னா இப்போ இதெல்லாம் மாற்றிருக்க வயது வரம்பு. இதில் இருக்கவங்க எல்லா பேரும் வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி வேலை வாங்க பாருங்கள். இதில் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு த்ரூ ஆஃப்லைன் மோடு தான். ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அந்த கடைசி டேட்டு எங்கே அனுப்பணும்னு சொல்லி அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போடுங்க. அப்படி இல்லாட்டினா வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஈரோடு ரெக்யர்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா டேரெக்டாக ஒரு லிங்க் இந்த இடத்துல ஈரோடு ரெக்யர்மெண்ட்டுன்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் என்னென்ன ஜாப்லாம் வந்திருக்கோ அந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். சரிங்களா? அது அந்த மாதிரி பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஈரோடு ரெக்யர்மெண்ட் அப்படின்னு டேரெக்டாக இந்த இடத்துல சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஈரோடு ரெக்யர்மெண்ட்டுன்னு ஒரு பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வேணுமோ அந்த மாவட்டம், ஈரோடு வேணுமா, திண்டுக்கல் வேணுமா, திருச்சி வேணுமா, எந்தது வேணுமோ அந்த இடத்துல சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும் ஈரோடு ரெக்யர்மெண்ட், திண்டுக்கல் ரெக்யர்மெண்ட், திருச்சி ரெக்யர்மெண்ட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஜாப்லாம் உங்கள் மாவட்டத்தில் வந்திருக்கோ அது வந்துடும். அதில் வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அதர்வைஸ் இல்லைனா நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு பார்க்கணுமோ அந்த மாவட்டத்தை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காட்டும். இந்த ஈரோடு மாவட்டம் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஈரோடு மாவட்டத்துங்கிறத கிளிக் பண்ணோம்னா 2வது பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஈரோடு மாவட்டத்தோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சிலது வந்து பார்த்தோன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த இடத்துலையே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துலையே ஸ்க்ரோலிங்கில் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த 3 கோடு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்யர்மெண்ட்டு நியூ அப்டேட்டுன்னு இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணி பார்க்கணும். ஒரு சில மாவட்டத்தில் இந்த இடத்துலையே ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா?
சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இதுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே கிளிக் பண்ணோம்னா இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஓடாமல் வந்து இது ஈரோடு மாவட்டத்துக்கு. நீங்கள் அந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அப்படியே கீழே நகட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், வில்லேஜ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மேலேயே சுற்றுற மாதிரி இருக்கும். இது வேலூர் மாவட்டத்துக்கு சரிங்களா? ஒன்று மேலே கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ரெக்யர்மெண்ட்டுன்னு காலத்தில் 3 இடத்துல இருக்கும் சரிங்களா? இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, இப்போ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்ங்கிறத கிளிக் பண்ணோன்னா எப்படி ஓப்பன் ஆகும்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்துடும். அப்ளிகேஷன் டீட்டெயிலு எந்தெந்த தாலுக்குலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா வேலூர் மாவட்டத்துக்கு சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டத்துக்கு இருக்கா அப்படின்ட்டு, வந்திருக்கா அப்படின்ட்டு. தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் சரிங்களா நண்பர்? ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கங்க. நல்ல வாய்ப்பு, எல்லா பேரும் அரசாங்க வேலை வாய்ப்பு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லா பேத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் அப்ளை பண்ண சொல்லுங்கள். நமக்கு விண்ணப்பம், அதாவது போஸ்டல் சார்ஜ் தான் நமக்கு காசு, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது தான் காசு, வேறு எந்த விண்ணப்பமும் கிடையாது. அதனால் மக்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே இந்த வேலை வாங்கணும் சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.